ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் ராகு பில்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காலங்குழி எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆர்எம்சி ஜெல்லி எல்லாம் கொட்டி ஃபினிஷ் முடிஞ்சிடுச்சு, ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இப்போ காலம் பாக்ஸ் மாற்றோம். இந்த ரிமைனிங் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, கிரவுண்ட் லெவல்லேருந்து அந்த இருக்க எக்ஸ்கேவேஷனுக்கு ரிமைனிங்க்கு காலம் பாக்ஸ் மாட்டி அதில் காங்கிரீட்டிங் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் சாயிலை மறுபடியும் ஃபில் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணோம். ஸோ அதுக்கான வீடியோவில் தான் இதை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி நாங்கள் மார்க் பண்ணி கீழே எப்படி மார்க் பண்ணுறோம், எப்படி காலம் பாக்ஸ் மாற்றுறோம், ரெண்டாவது எவ்வளோ இன்டர்வல் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ காலம் சைஸ் நமக்கு ஜென்ரலாக 9/18 நினச்சிக்கிங்களேன். இப்போ 9/18 இல்லை 9/15 இருக்குன்னா அந்த காலம் சைஸை நம்ம கவர் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஏன்னா ஃப்யூச்சரில் என்ன சொல்கிறது, இந்த கரையான் அரிக்கிறதோ இல்லை சம்திங் எரோட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த காலம் பாக்ஸ் சைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஸோ காங்கிரீட் லெவலில் கீழே இன்னும் அதிகப்படுத்தும். அப்போல்லாம் செங்கலில் கட்டுவலை பண்ணி அதுக்குள்ளே ஃபில் பண்ணுவாங்க காங்கிரீட்டை. ஏன்னா ஃபஸ்ட்டு அரிக்கிறதா இருந்தால் செங்கல் அரிக்கும், அடுத்து தான் உள்ள காங்கிரீட் கிட்ட வரும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, காலம் பாக்ஸ் சைஸஸை கீழே நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். காலம் பாக்ஸ் போட்டு காலம் பாக்ஸும் காங்கிரீட்டிங் பண்ணி உள்ளே சாயில் ஃபில் பண்ணிகிட்ருக்கோம் அந்த எக்ஸ்கேவேஷனில். ஸோ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.